7/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று சப்தமி திதி காலை 9:30 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:06 வரை. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscount and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு நன்னாள். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அனுபவம் கிடைக்காது. எல்லாம் வாங்கலாம், அனுபவம் அவங்க மட்டும்தான் ஏற்படுத்திக்க முடியும். அனுபவம் கிடைக்கிறது ரொம்ப அரிதுலேயும் அரிது, பெரிய அரிது. நீங்கள் எல்லாமே பண்ணலாம், அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரலாம். அந்த அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நன்னாள். ஏன்னா ஏன் அனுபவம்னு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் வாழணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குதுங்க. அந்த நியதியை மேசராசிக்காரங்க இன்றைக்கி கற்றுக்க வைங்க. மேசராசிக்காரங்கன்னா சாதாரணம் இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் காலபுருஷ தத்துவத்துக்கு சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த இடம். சூரியன் உச்சம் பெற்றக்கூடிய இடமா இருந்தால் அவங்க யார் பேச்சையும் கேட்காம 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகிய சூரியன் உங்கள் ராசியில் தான் உச்சமாகிறாரு. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் தான் மகாபாதகாதிபதி உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் சனி உங்கள் ராசியில் நீச்சமாகிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு அதிகார வர்க்கத்தில் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை. அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட தொடர்புகள் உள்ள ராசி. அந்த ராசி இன்னைக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிற சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகமாக இன்னைக்கு உங்களை யார் கெடுக்கிறாங்களோ அவங்க கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள். உங்களை கெடுக்கிறவங்க கெட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்குற கிரகம் இல்லை கொடுக்குறவங்க யார்? சூரியன். அப்போ அரசாங்கத்தினால் உங்களுக்கு யோகம், அரசியல்வாதிகளால் உங்களுக்கு யோகம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டீங்களாவே நல்லபடியாக முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு நிழல் போல தோணும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நிழல் போல இருக்கும், ஷேடோ மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் உறுத்தல், நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்ற மன பயமே வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு இன்றைய தைரியம்தான் உங்களுடைய அஸ்திவாரமே. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. இன்று நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கற்பக விநாயகரை வணங்கினால் அற்புதங்கள் நிகழும். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். நீங்கள் காலை எழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் வரும். காலையிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நிகழக்கூடிய யோகம். அதான் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ரிஷபராசியை பொறுத்தளவு எப்போவுமே கலங்க மாட்டேங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து அவங்களுடைய பாதிப்புகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக விளங்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. இன்னொருத்தருக்கு சுமை தாங்கி நீங்கள் உங்கள் சுமையை யார் தாங்கிறது? இன்றைக்கு உங்கள் சுமையை தாங்கக்கூடிய ஒரு நன்னாளாக விளங்கும்.
அதே நேரத்தில் பார்த்தீங்களா வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லியே பல விஷயங்களை வந்து இழந்துட்டீங்க. ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது தான். தகுதிக்கு மீறிய வாக்கு கொடுக்கக்கூடாது. இன்று நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, ஒரு அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டு சில விஷயத்தை வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறனால சில விஷயங்கள் வந்து மனசை பாதிக்குது. நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே வந்து விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியுமா? இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க, வேறு என்னைக்காவது விட்டு கொடுங்க. அது ஒரு காலம் வரும். இன்று நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், வெள்ளை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கினாலே போதும், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நிகழும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நன்னாளாக விளங்கும். ஏன்னா குரு உச்சம் பெற்றிருக்குதுங்க 2ஆம் இடத்துல. குடும்பத்தில் வந்து உச்சம் பெற்றிருந்தாவே சூரியனும் வந்து இப்போ சேர போகிறாருங்க. அப்போ என்னென்னா சூரியனோட சம்பந்தப்படும் நேரத்தில் சிவராஜ் யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. புகழ் பெற்றவங்க, என்ன புகழ் உச்சியில் இருக்கிறவங்க, இவங்களுடைய உதவி உங்களை தேடி வரும். நீங்கள் யாரை நம்பினீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க. இதுவரையிலுமே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்தீங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. எப்பவுமே எதிர்ராசி பொறுத்தளவு பார்த்தீங்களா, அதிகாரமும் இருக்கும், அன்பும் இருக்கும், ரெண்டுமே கலந்துருக்கு உங்களுக்கு. இன்றைக்கு வேலை வாங்குறதுக்கு உங்களை மாதிரி ஒரு நிர்வாகத்திறமையும் படித்தவங்க கிடையாதுன்ற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் குழந்தைங்க வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடு, அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். அந்த நாள் இன்று. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்த்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செல்வமும் வந்து சேரும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கற்பனையும் ஒரு வல்லமையும் மிகுந்த ஒரு நன்னாள். சிறந்த கற்பனையாளர் என்ற பேர் வாங்கிடுவீங்க. இன்றைக்கி சிற்பி வந்து செதுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து செதுக்கி பேசக்கூடிய இந்நாள். நீங்கள் வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக விளங்கக்கூடிய ஒரு நபர். புகழுக்கு மங்க மாட்டீங்க, அதே மாதிரி அன்புக்கு அடிமையாவீங்க. இதே நேரத்தில் மனைவி சொல்லே மந்திரம்னு நினைப்பீங்க. குழந்தைங்க மேலே அதிக அக்கறை இருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். இது வரலுமே பார்த்திங்களா கடகராசியில் பிறந்தவங்க எல்லாமே மன ரீதியில் பார்த்திங்களா ஒரு மாதிரி குழப்பமாக இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நன்னாள். அதே நேரம் பார்த்திங்களா உறவினர்களில் ரொம்ப இவங்கள்ட்ட பேசலாமா இல்லை இவங்கள்ட்ட பேசினாலாம், இது உறவினர்கள்ன்ற மேட்டரே வந்து விட்டுருங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்களாக இருக்க விரும்புங்க. இந்த நாள்லேருந்து சில முடிவெடுங்க. ஏன்னா ஜென்மகுரு ராமன் மனத்திலேன்றான். ஒரு சைடில் வந்து யோகத்தை கொடுக்கும், இன்னொரு சைடில் வந்து பாதகத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் தனித்து செயல்படக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விநாயகர். சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான பொற்காலம் பிறக்கின்ற ஒரு நன்னாள். காரணம் என்னென்னா, ஏன்னா சூரியனுக்கு எப்பவுமே அழிவே கிடையாது அப்படின்றது ஒரு உண்மை. அதே மாதிரி சந்திரனுக்கும் என்றைக்கும் அழிவே கிடையாது. இப்போ சூரியனுடைய பக்கத்தில் போகும்போது அனலாக இருக்கும், சந்திரன் பக்கத்தில் போகும்போது குளிராக இருக்கும். இதில் வந்து தான் சொன்னாங்க கடகராசிக்கு அடுத்தது சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசியில் இருக்கும்போது எப்பவுமே அனலாக இருக்குமா, அனலாக இருப்பாங்கன்னா அதிகாரத்து வர்க்கத்தில் பிறந்தவங்கள்லாம் சிம்மராசி. எதுக்குமே கட்டுப்படாதவங்கள்லாம் இல்லைங்க. அவங்க மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க, உங்களை மாதிரி உள்ளம் படைத்தவங்க இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் விளங்குவீங்க. நீங்கள் எதை நினைச்சாலுமே ஹை லெவலில் தான் திங்க் பண்ணுறது, சாதாரணமாக திங்க் பண்ண தெரியாது.
இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்களா அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு வந்து உங்களுக்கு மட்டும் சாதகமாக எடுத்துக்க மாட்டீங்க, பலருக்கு அது சாதகமாக இருக்கணுன்ற மாதிரி எடுத்துப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்களா நம்ம கொடுத்த பணம் வந்து திருப்பி வரும், நம்ம வந்து ஏமாந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே இருக்கிறீங்க. உங்களுக்கு எதை நம்பி நம்ம வாழ்க்கை வாழும்பா, எல்லாமே நம்பிக்கை துரோகியாக இருக்காங்களே, இது வந்து சரி வருமா அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருந்துகிட்ருக்குங்க. ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தரக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கும். மனைவி குழந்தைங்கள்ட்ட வந்து அதிக பாசமாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச காலமாக வந்து அந்த மாதிரி இல்லையோ அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு மனக்கவலை இருக்கும். அது காரணம் வந்து சனீஸ்வர பகவான் தான் காரணம். உங்களுக்கு வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது, இன்றைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குதுங்க. ஆனால் உங்களை மட்டும் கீழே விழ வைக்கவே முடியாது. சிம்மராசிக்கு இன்று பார்த்தீங்களா சுப செய்திகள் வரும். நீங்கள் நினச்ச ஒரு இடத்துலேருந்து பணம் வரும். அதே நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. எல்லா நிகழ்ச்சியும் பார்த்திங்களா உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று கடமையே கண்கன்ற தெய்வம் மாதிரி. எப்பவுமே நீங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையான ஒரு கேரக்டருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அமைதியாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க. அமைதி தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அது அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. அமைதி தான் ஒரு பக்க பலன்னு சொல்லுவாங்க. நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டு சில விஷயங்களை தன் வசப்படுத்திக்குவீங்க. அந்த கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய கன்னிராசி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து சிந்திச்சிட்டே இருக்கிறீங்க. அந்த சிந்தனை தான் உங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு பெரிய மகத்துவமான ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நன்னாள் தான் இந்நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்காலம் பிறந்துருச்சுன்னு நினச்சிக்கங்க. காரணம் என்னென்னா, துலா ராசியை பொறுத்தளவு அங்கே சூரியன் நீச்சமாகிறாரு. நீங்கள் உங்கள் எதிரிகள் யார், உங்களை யார் எதிர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கவே மாட்டீங்க. யாராக எதிரியாக இருந்தாலும் சரிங்க, அதை சந்திக்க தயார்ன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் குடும்பத்தாருக்கு மிக பக்கபலமாக இருக்கும். அதே போல் அரசியல் வாழ்க்கை, அதே நேரத்தில் சமூக சேவகம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிக ஈடுபாடு சொல்லுவீங்க. புகழ் பெற்ற ஒரு நபராக விளங்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று விளங்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வந்து பலருக்கு பல விதத்தை வந்து அதிர்ச்சியை கொடுத்தாலும் அது உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைரியத்துக்கு பஞ்சமே இருக்காது, அதே மாதிரி நகைச்சுவைக்கும் பஞ்சமே இருக்காது. நல்ல இனிமையாக பேசி ஒரு வாழ்க்கையில் வந்து சமூகத்தில் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இன்றைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்பவுமே நல்லவனாக இரு, ரொம்ப நல்லவனாக இருக்காதன்னு மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருவீங்க. எதிலும் நிதானமும் நேர்மையும் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். உங்கள் குழந்தைகள் மேலே அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நன்னாள். குழந்தைங்க அறிவாளின்னு சொல்லி இப்போ ஸ்கூலில் போய் கேட்டிங்க, சாரிங்க, குழந்தைங்க வந்து நல்ல அறிவாளிங்கிற ஒரு பேர் எடுப்பாங்க. மனைவி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதெல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனசை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று அமையும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நன்னாள். தேவையில்லாத குழப்பத்தை தூக்கி போட்டுருவீங்க.
அது நேற்றே முடிஞ்சு போச்சு. நேற்றைய பேச்சை இன்றைக்கி பேச மாட்டீங்க. இன்றைக்கி என்ன பேசணும் அதுதான் பேசுவீங்க. ஒரு அற்புதமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்களை பாராட்டப்படக்கூடிய ஒரு நன்னாள். எதையுமே எடுத்தேன் கவுத்தன்லாம் நீங்கள் பேசி பழக மாட்டீங்க. அதே நேரத்தில் விளையாட்டுத்தனமாகவும் இருக்க மாட்டீங்க. எதுலேயுமே அக்கறையோடு இருப்பீங்க. அக்கறை அப்படின்றது எந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அது கைவிட மாட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைக்கி நீங்கள் எடுத்துப்பீங்க. வேதனையாக இருந்தால் கூட அதை மூஞ்சியில் காட்ட மாட்டீங்க. அது சோதனையை தான். அது ஏதோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனசில் மட்டும் நீங்கள் அந்த பலமான ஒரு மனோபலம்னு ஒரு கேரக்டருங்க. மனோபலம் மிக்க ஒரு மனிதர் நீங்கள். அந்த மனோபலத்தை மட்டும் நீங்கள் விட மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிரையுமே வெற்றி மேல் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக விளங்கும். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நேர்மை தான் முக்கியமாக பிடிக்குங்க. அது சாதாரணமாகவே உங்களுக்கு முன்கோபம் அப்படின்றது வரவே வராது. நீங்கள் முன்னே விட்டுட்டு பின்னாடி பேசக்கூடிய ஒரு கேரக்டரும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டாக தான் மாறும். இன்றைக்கி நீங்கள் எதை யோசித்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிற மாதிரி யோசிப்பீங்க. பெற்றோர்களிடத்தில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு உதவி பண்ணால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்றைக்கி மற்றவங்களுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நேற்று வரலும் ஒரு மாதிரி இருந்தார், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்காரே, பரவாயில்லையே, இவனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய யோகத்தை நோக்கி போயிட்டுருக்குன்றது மற்றவங்களுக்கு அது படிப்பினையாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த நேர்மைக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நபர். எதுலேயுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன்னை விட்டு கொடுத்தவன்னா அன்புக்கு அடிமையாகிடுவீங்க. அது தனிப்பட்ட முறையில் நீ அர்ஜுனன் மாதிரி. அர்ஜுனன் எதை கண்டாலும் பார்த்திங்களா ஒரு எய்மோடு தான் வாழ்வார்ன்றது தான் சொல்லியிருப்பேன் நான் பல எபிசோடில். ஆனால் தனுசுங்கிறது பொறுத்தளவு குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவான் உச்சம் பெற்று இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குதுங்க. உத்திரட்டாதின்றது எப்பவுமே அந்த நட்சத்திரத்தை போகும்போது சுகஸ்தான நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் போயிருக்கும்போது தாயார் மேலே உங்களுக்கு அதிக அக்கறை செலுத்தணுங்க. இன்றைக்கி தாயாருக்கு என்ன சேவை செய்யக்கூடிய நாள். தாயாருக்கு சேவை செய்ய உங்கள் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி மூதாதியர்கள், இந்த பாட்டி தாத்தா அவங்களுக்கெல்லாம் சேவை செய்யணுங்க. அப்போ பாட்டி தாத்தாவை வணங்கணும். இந்த முதியோர்களை வணங்கினாவே போதும், உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நன்று. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு செய்தியும் ஒரு அற்புதம், அதிசயம் நிறைந்த செய்தியாக தான் வரும். தேவையில்லாத சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க. தேவையில்லாத குழப்பத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. இதுவரையிலும் நம்ம என்ன யோசிச்சோமோ அது நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கின்ற ஒரு நன்னாள் தான் இந்நாள். திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு சாந்தமாகறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் கோச்சாரத்தில் போயிட்டுருக்குது. அப்போ ராசிக்கு 3ல் சந்திரன் கோச்சாரத்தில் இருக்கும்போது இளம் சகோதரி, தங்கச்சிங்களாம் இருப்பாங்க, தங்கச்சி முறை உள்ளவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அரவணைப்பாக இருப்பாங்க, உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி சகோதரி மூலம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உருவாகக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கின்றது. சுபகாரிய பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் யாரை திருமணம் பண்ணிக்கணுமோ அவங்களே உங்களுக்கு கிடைப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7.
நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வலிமை வல்லமை அனைத்தும் உங்களுக்கு உருவாகுகின்ற ஒரு நன்னாள். தேவையெல்லாம் பேச்சை குறைச்சிக்குப்பீங்க, நீங்களாக குறைச்சிப்பீங்க. உங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு யாரும் உருவாக முடியாது. காரணம் என்னென்னா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படணும்னு சொல்லி மாதிரி ஒரு பெரிய பெரிய நபரோட உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு புகழ் பெறக்கூடிய யோகம். நீங்கள் எதை எதிர்பார்த்து இன்றைக்கி இருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு வெற்றி அடையும். அதே மாதிரி சோதனையாகவே இருக்கே, மனசுக்குள்ளே சஞ்சலமாகவே இருக்கே, இது யாரும் ஒரு மாதிரி தெளிவுபடுத்த மாட்டேன்றாங்களே என்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்த நீங்கள் அந்த ஆதங்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு அற்புதமான நன்னாள் தான் இன்று. அதேபோல் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் வாழ்கின்ற வெளிநாட்டவர் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக அமையும். இன்றைக்கு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வழிமுறைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைகிறது. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம் பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ஜென்மத்திலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நாள். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் தான் இன்றைக்கி உங்கள் நட்சத்திரமே போயிட்டுருக்குது உங்கள் ராசிக்கு. மீனராசின்னு சொன்னாவே எப்போவுமே யாரையுமே எதிர்பார்த்து எந்த விஷயத்திலும் தலையிடாத நீங்கள் இன்னும் வரலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கு எதிரையுமே ஒரு சிறப்பான ஒரு செய்தி வரும். அதே நேரம் மனக்கலக்கங்கள் குறையும். மனபாரத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நேற்று நடந்த மேட்ரு இன்றைக்கி அதை அசை போட்டுக்கிட்டு அதே மனசில் வச்சுக்கிட்டு மனக்குழப்பத்திலே இருக்க மாட்டீங்க. நீங்கள் இன்று உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சந்திப்பும் உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் போடுகின்ற ஒரு அஸ்திவாரம். நீங்கள் பழகிய பழக்க வழக்கங்களில் சில பேர்த்தை தவிர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாவீங்க. நல்லது. யார் நல்லவன் யார் கெட்டவன்றதை நீங்கள் முடிவு பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அது நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். கெட்டவனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் தூரம் விலகிடுவீங்க. அதாவது துஷ்டனை கண்டால் தூரம் போயிடணும் அப்படின்றது நீங்கள் இன்னைக்கு அறிவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் கருநீலம். வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆதிபராசக்தி. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscount and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.